எனக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கு வந்து இயக்குனர் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். எனக்கு நான் வந்து ஒரு 150, 200 படம் பண்ணியிருக்கேன். ஒட்டுக்கட்ட அருவா, துப்பாக்கி இந்த மாதிரியே தூக்கிட்டு இருந்தோம் வந்து மணிமாறன் நீ அந்த மாதிரி மெட்டீரியல் கிடையாது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு வருஷன், வேற ஒரு 2 பெண் குழந்தைக்கு அப்பாவா கதாநாயகன். நான் ஒரு பிரமாதமான கேரக்டர் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு தான் சொல்லலாம். அது ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். எல்லாரும் சொல்ற வார்த்தை தான் அது. இருந்தாலும் அந்த லொகேஷனுக்குலாம் வந்து சாதாரண போக முடியாது. ஒரு 15 கிலோமீட்டர் உள்ள நடந்து போயிருக்கோம். அந்த காட்டுக்குள்ளே தங்கியிருக்கோம். அங்க பாத்ரூம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அங்கேயே தங்கி அப்படி வாழ்ந்து அங்கேயே படம் நடிச்சிருக்கோம். இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் தம்பி சிவா அவர்களுக்கு இப்ப மட்டும் இல்ல, இந்த படம் எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் என் கேரியர்ல. மிகப்பெரிய நன்றி. அப்புறம் தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட அவரு எனக்கு கூட பிறக்காது அந்த மாதிரி. அவங்க குடும்பமே சொல்லலாம். இது வந்து ப்ரொடியூசரு அப்படின்லாம் இல்ல. ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க பாட்டு அந்த அவரோட ஒய்ஃப் அக்கா வந்திருக்காங்க நினைக்கிறேன் எல்லாருமே. தண்ணி பாட்டில் தூக்கிட்டு வருவாங்க. அவங்க குழந்தைங்க வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு ஷூட்டிங் அந்த மாதிரிலாம் பண்றது குடும்பமா சேர்ந்து ஒரு மிக அருமையான ஒரு நல்ல படம் எடுத்திருக்கும். அதனால தயாரிப்பாளர் இந்த படம் ஜெயிச்சா அவரை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வருவாங்க. வருஷத்துக்கு 4 படம் 3 படம் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால இந்த படம் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கணும். அப்புறம் இதுல கூட நடிச்ச என்னோட தங்கை அஸ்வினி சந்திரசேகர், கூட எனக்கு பேர பண்ணாங்க தாரா, அப்புறம் எனக்கு 2 பெண் குழந்தைங்க அவங்க, இதில் நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டுக்கும், கேமராமேன் ராஜ்குமார் சார் பயங்கர உழைப்பு. சான்சர் சார் தேங்க்யூ. அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆர்ட் டைரக்டர் சார் தேங்க்யூ. மியூசிக் டைரக்டர் சார் சன்மா சார் நினைக்கிறேன், ரமேஷ் செட்டி சார் அவங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி, வணக்கம். அடுத்து நாம் பேச வைக்கிறோம். கர்னல் தட்டான் தட்டான் தொடங்கி ரைட்டர், குட் நைட், ஜிகிர் தண்டா, ட்ரிபிள் எக்ஸ், இடி முழக்கம், வாழை, அரண்மனை என்று வரிசை கட்டிய வெற்றி பாடலில் தந்த மண்குரல் இந்த பெண் குரல் மீனாட்சி இளையராஜா அவர்களை சில வார்த்தைகள் பேச வைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெபா சார் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி வரிகள் வந்து உமா மேம் எழுதியிருக்காங்க. ரொம்ப ஒரு அழகான வரிகள். அது இசையை வந்து அவ்வளோ அழகாக கொடுத்து ஒரு பாட்டு இருந்தாலும் ஒன்றா இருந்தாலும் இன்னும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி அழகான ஒரு முத்தான பாடல் கொடுத்தாரு எனக்கு ஜெபா சார். அதே மாதிரி செல்வம் சார், சிவா சார், இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, ஆசிரியர் பணியே அறப்பணி, அதுலேயே ஒன்று அர்ப்பணின்னு சொல்லுவாங்க. ஆசிரியர்னு எல்லா தொழிலுக்குமே சொல்ல மாட்டாங்க. சில தொழிலுக்கு மட்டும்தான் ஆசிரியர். இந்த ஆசிரியர்கள் தான் இந்த சமுதாயத்தை திருத்தக்கூடிய ஒரு பெரிய ஜாம்பவான்களா நான் நினைப்பேன். அது கல்வித்துறையா இருக்கட்டும், பத்திரிகை துறை மெயினா. அறம்னா தர்மம்னு அர்த்தம். தர்மத்தோட வேலை பார்க்குற இந்த பத்திரிகை ஆசிரியர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க எத்தனை உண்மைகளையும் அழகா சொல்றீங்க. இத்தனை பேரையும் உயர்த்தி இங்க உட்கார வச்சிருக்கீங்க. ஸோ இதுக்கான கீழே இருக்கும் அப்படின்னு உயர்த்திட்டு கீழே அழகா இருந்துட்டு அவங்கள பத்தின விமர்சனங்கள் ரொம்ப அழகா எழுதுவீங்க. உண்மையா அதே மாதிரி நடக்கக்கூடிய அக்கிரமங்களையும் அழகா சொல்வீங்க. அதை உணர்ந்துக்கிற விதத்துலதான் மக்கள் உணர்ந்துக்கணும். அதனால இந்த படத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனையோ ஒரு எண்ணங்களோட ஜெயிக்கணுங்கிற எண்ணங்களோட ஒவ்வொன்றும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பத்திரிகை ஆசிரியரோட நிறைய நான் கேட்பேன், நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னா இந்த துறைக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாத படிப்பெல்லாம் படிச்சிருப்பாங்க அவங்க. ஆனா அவங்க வந்து இதை பண்ணும்போது கண்டிப்பா அவங்க ஒரு அறத்தோட தான் பண்ணுவாங்க. அது எல்லாருமே நம்ம நம்பணும். ஸோ அந்த படத்துல இத்தனை உழைப்பாளிகள் இருக்காங்க. அத்தனை பேரும் நீங்க தூக்கி உயர்த்தணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி. நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். கலாச்சாரம், மருத்துவம், பாரம்பரிய பெருமையும் அச்சுமூட்டும் இடங்களை, ஆச்சரியமான மனிதர்களை இயற்கையின் தோள்களில் கை போட்டு நம்மையும் அழைத்து செல்லும் அறிமுக இயக்குனர் மாயூன் சிவா திறப்பாடி அவர்கள் சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அடுத்து நம்ம ஷோ இருக்கு, அதனால சீக்கிரம் எல்லாரும் பேசுறீங்க. நன்றி. பிரபஞ்ச அன்னைக்கு நன்றி. இந்த மேடையும் தனக்குள் என் பெயரையும் என்னையும் வைத்துக் கொண்ட என் கண்ணிக்கு நன்றி. ஓகே சார், என் கண்ணிக்கு நன்றி. ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் புகழ்ந்து பேசுறதுன்றது எல்லாரையும் பேசுறது தான். இங்கே கன்னி மட்டுமே கன்னி கிடையாது, நிறைய கன்னிமார்கள் இருக்காங்க. நம்ம வழிபாடு முறைகளில் பார்த்தீங்கன்னாக்கா 7 கன்னிமார்கள்னு சொல்லுவோம். ஆனால் என்னுடைய படத்தில் நிறைய கன்னிகள் இருக்காங்க. என்னுடைய கேமராமேன் கன்னி, என்னுடைய மியூசிக் டைரக்டர் கன்னி, என்னுடைய ப்ரொடியூசர் கன்னி, நான் கன்னி,
இந்த படத்தில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. மாயமான்னு ஒரு கேரக்டர், அப்புறம் அந்த குழந்தைங்க, அந்த லொக்கேஷன், இது எல்லாமே கண்ணிகள் தான். ஏன்னா அது புதுசாக இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சொல்லணுன்னாக்கா, இந்த கதை இந்த கதை வந்து ராபர்ட் பிரெசான்னு ஒரு டைரக்டர் சொல்லியிருப்பார். பேசும் மௌனத்தின் மொழி. பேசும் மௌனத்தின் மொழி. மௌனத்தின் மூலமாக அந்த மொழியை எப்படி வந்து உங்களை வந்து அது கவர் பண்ணுன்றது நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். தஞ்சை பிரகாஷ்னு ஒரு ரைட்டர் சொல்லியிருப்பார், ஒரு சிறந்த படைப்பு என்பது பேச்சற்ற மௌனத்தை உண்டாக்க வேண்டும். ஒரு சிறந்த படைப்பு என்பது பேச்சற்ற மௌனத்தை உண்டாக்க வேண்டும். அந்த பேச்சற்ற மௌனம் இந்த படத்தை முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரும்போது உங்களுக்கு எல்லாருமே எதுவும் ஆட்கொள்ளும். அந்த மௌனத்தில் அந்த கண்ணையும் நீங்கள் மட்டுமே உறவாடி கொண்டு இருக்கிறீர்கள். அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்கிரிப்ட் வந்து வே ஆஃப் டெல்லிங் அது எல்லாமே சொன்ன மாதிரி தான். இதில் வந்து ஒரு கமர்ஷியலாக காமெடி, அதுக்கப்புறம் ஒரு லவ், இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் புதுசுனா எல்லாம் சொல்லிக்க வேண்டாம், என் குழந்தை ரொம்ப அழகு அப்படின்னு. அது வந்து எங்கள் குழந்தைல எங்கள் அம்மா, எங்கள் எல்லாருக்குமே அம்மா. அது எனக்கு எங்களை எல்லாரையுமே அதுக்குள்ளே வச்சுக்கிச்சு. அது வந்து தன்னுடைய கர்ப்பப்பையில் சுமந்துட்டு இருக்கு. இப்போ 17ஆம் தேதி எங்களுக்கு எல்லாருமே டெலிவரி பண்ணுது. ஸோ எங்களை எல்லாரையுமே பார்த்து வந்து அழகுபடுத்திட்டு உங்கள் மீடியாஸு பேப்பர்ஸ் எல்லாருமே வந்து என் குழந்தைங்கள பாருங்கள் எப்படி இருக்காங்க, அவங்கள பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு. அது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த குழந்தைகளை எல்லாம் நீங்கள் கொண்டாடுவீங்க, கண்ணியையும் கொண்டாடுவீங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதையெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து உருவாகிறதுக்கு எனக்கு என்ன மிகப்பெரிய ஒரு உந்துதல் சக்தியாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த லொக்கேஷன் வந்து நான் ஒரு 10 முறை 15 முறை ட்ராவல் பண்ணியிருந்தேன். நான் ஒரு முறை போகும்போதும் ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுக்கும். டிசம்பரில் வேறு மாதிரி இருக்கும், மேல வேறு மாதிரி இருக்கும், மற்ற டைமில் வேறு மாதிரி இருக்கும். இன்னொரு டைமில் போனால் தண்ணி கிடைக்காது குடிக்கிறதுக்கு. ஒரு 2 மணி நேரம் உட்காந்துருப்பேன் ஒரு சொம்பு தண்ணி குடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆனால் அது அந்த லொக்கேஷன் பார்த்துட்டு நான் வந்ததுக்கப்புறம் என் கையில் வந்து ஒரு புக்கு கிடைக்கும். அந்த புக்கு வந்து மெக்சிகன் ரைட்டர் வந்து யுவான் ரூல்ஃபோ அப்படின்னு ஒரு ரைட்டர் எழுதின தி பிளைன் பர்னிங் பிளைன் அப்படின்னு ஒரு புக்கு. அந்த லொக்கேஷனும் அந்த புத்தகத்தில் இருக்கிற லொக்கேஷனும் ஒன்று. அதில் இருக்கின்ற மாந்தர்கள், அது பேசக்கூடிய அந்த வரிகள் எல்லாமே வந்து என்னை மிகப்பெரிய ஒரு பெரிய மாய உலகத்துக்குள்ள என்னை கடத்தி சென்று என்னால் யோசிக்க முடியல, தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த லொக்கேஷனும் அந்த மனிதர்கள் வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பண்ண ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த புத்தகத்தில் அவர்கிட்ட யோன் பாடத்தில் கேட்டிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா, மெலன் குந்தரான ஒரு ரைட்டர் சொல்லியிருப்பாரு, கடவுளுடைய சிரிப்பின் எதிரொலியாக உலகத்திற்கு வந்ததுதான் நாவல். நாவல் மட்டும் இல்லை, நான் சினிமாவே அப்படிதான் பார்க்குறேன். கடவுளினுடைய சிரிப்பின் எதிரொலியாக இந்த உலகத்தின் வந்தது சினிமா படம்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி எல்லாம் ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், நான் ஏன் இந்த கதையை வந்து இப்படி உருவாக்கணுன்றது வந்து யோன் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, எல்லா பக்கங்களில் இருந்தும் இந்த உலகம் நம்மை அழுத்துகிறது, நம்மை நொறுக்கி பொடி பொடியாக்கி கையளவு நமது பொடியை எடுத்து இந்த நிலத்தின் மீது வீசுகிறது. நிலத்திற்கு நம் ரத்தத்தால் நீர் பாய்ச்சுவது போல் நம்மை துண்டு துண்டாக பீத்து விடுகிறது. நம்ம என்ன செய்தோம்? நம் ஆன்மாக்கள் ஏன் அழுகி போய்விட்டன? நம்மிடம் எதுவுமே இல்லை என்றாலும் கடவுளின் கருணையாக நமக்கு உண்டுதானே அப்படின்னு சொல்லியிருப்பார். நான் உங்கள்கிட்ட